இப்போ வந்து நம்ம பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். பயோடைவர்சிட்டி, பயோ அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ், டைவர்சிட்டினா டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இருக்கிற அதை வந்து எப்படி பாதுகாக்கலாம். நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது, வைல்ட் லைஃப் ஸ்பீசிஸ் அப்படி நிறைய இருக்குது. அதை வந்து எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, அதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஜெனட்டிக் டைவர்சிட்டி, ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி, ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி. இப்போ வந்து ஈகோசிஸ்டமில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம், அப்புறம் டெசர்ட் லேண்ட் ஈகோசிஸ்டம். ஃபாரஸ்ட்னால் அதில் நிறைய வைல்டு அனிமல்ஸ் அந்த மாதிரிலாம் வளரும். அதுக்கப்புறம் டெசர்ட்க்குன்னு தேவையான ஸ்பீசிஸ்லாம் அங்கே வாழும், அது மட்டும்தான் அந்த டெசர்ட்டில் வாழ முடியும். ஸோ அடுத்தது போலார் ஈகோசிஸ்டமில் இந்த மாதிரி ஐஸ்லேண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அடுத்தது மெரைன் வாட்டர் ஈகோசிஸ்டம், இதில் கடல்வாழ் உயிரினங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும். இதுக்கான த்ரெட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது படகுலலாம் போகும்போது ஷிப்ஸில் நிறைய ஆயில் வேஸ்டேஜ் ஆகுது, அதனால இந்த மாதிரி மெரைன் வாட்டர் ஈகோசிஸ்டம் வந்து பாதிக்கப்படும். அடுத்தது இது வந்து பாண்ட் ஈகோசிஸ்டம். அடுத்தது கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம்னா, கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம்க்கான த்ரெட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹண்டிங். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஹண்ட் பண்ணிடுறாங்க, அதனால் நிறைய பாதிப்பு ஏற்படுது, ஹண்டிங். அடுத்தது ஹேபிட்டேஷன், நாம் ஃபாரஸ்ட் அழித்து மனுஷங்க போய் அங்கே வாழ்கிறதுனால இதுக்கு இருப்பிடம் இல்லாத போயிடுது. ஸோ இதுதான் இதோடைய த்ரெட்ஸ். அடுத்தது வைல்ட் லைஃப் சாங்சுரி. வைல்ட் லைஃப் சாங்சுரினா வந்து என்னென்னா, அதோட ஹேபிட்டேச்சுவலே அது வளரும். இப்போ அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா அதோட லிவிங்லேயே வந்து ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வைல்ட் லைஃப் சாங்சுரினா முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி, ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அண்ட் தென் நீங்கள் நேஷ்னல் பார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நேஷ்னல் பார்க் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து அண்டர்டேக்கன் பண்ணி அந்த அனிமல்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கீர் ஃபாரஸ்ட்டு அண்ட் ஆல்சோ வேறு என்ன ஃபாரஸ்ட் இருக்குன்னா கிர் கார்பெட் நேஷ்னல் பார்க். ஸோ இந்த மாதிரி கிர் கார்பெட் நேஷ்னல் பார்க்கில் பார்த்தீங்கன்னா டீர்ஸ்லாம் வந்து சேவ் பண்ணி அந்த அனிமல்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் பயோ ரிசர்வ் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து அவங்களோட ஹேபிட்டேச்சுவலில் வளருவாங்க, அந்த அனிமல்ஸும் ஆஸ் யூஷுவல் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்கிற இடத்துலையும் அனிமல்ஸு, காட்டு அனிமல்கள், அப்புறம் வந்து யானைகள் அதுவும் வந்து கூட இருக்கிற மாதிரி இருக்கும், அது பயோ ரிசர்வ். அண்ட் தென் சாக்ரெட் குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு வர்ஷிப் பண்ணுற காடை வந்து அங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்கள் காட்டு வசியெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களோட மரம் வந்து ஒரு மரம் கூட வெட்ட மாட்டாங்க. இப்போ அவங்களோட ரிசோர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா காடோட சேக் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அவங்க வந்து எப்பயுமே வந்து மரத்தை வெட்ட மாட்டாங்க சாக்ரெட் குரூவில். ஜீன் பேங்க் பார்த்திங்கன்னா ஸ்டெம் செல்லு அண்ட் ஆல்சோ அதெல்லாம் பிளட்டு, அப்புறம் அதில் பிளாஸ்மா செல்ஸ்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி அதை வந்து கண்டக்ட் பண்ணுறது தான் ஜீன் பேங்க். சீட் பேங்க் பார்த்திங்கன்னா மைஸு, சீடு, மில்லட்ஸு, அப்புறம் கிரெயின்ஸ் எல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது தான் வந்து சீட் பேங்க். அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏற்காடு சைட் போனீங்களா, அந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணுவாங்கன்னா ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸாக ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ ஹார்டிகல்ச்சர் வந்து ஒரு ஸ்கில். இப்போ கலைகள்லாம் கொண்டு வந்து அங்கே இருக்க பிளான்ட்ஸ் வந்து டெக்கரேட்டிவாகவும் பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய நம்ம ரோசஸ்லாம் நம்ம அங்கே பார்க்கலாம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோசஸ், அனிமல்ஸ் மாதிரி வந்து ஒரு ஃப்ளார்ஸ் வந்து டிசைன் பண்ணுவாங்க பொட்டானிக்கல் கார்டன். ஸோ இந்த மாதிரி பொட்டானிக்கல் கார்டனோட யூசேஜ் என்னென்னா ஹார்டிகல்ச்சர் லேர்ன் பண்ணுவாங்க. ஹார்டிகல்ச்சர் ஸ்கில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து லேர்ன் பண்ணி அதை வந்து இனாக்ரேட் பண்ணி எங்களோட ஸ்கில் வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக என்னென்னா பயோடைவர்சிட்டி வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம காடு அழிச்சிக்கிட்டே வரோம், அது வந்து தப்பான விஷயம். மரங்களை வந்து சேமித்து அந்த வைல்ட் லைஃப் அனிமல்ஸ்லாம் வந்து கன்சர்வ் பண்ணால் தான் நம்மளோட யங்கர் ஜெனரேஷன் அண்ட் ஃப்யூச்சர் ஜெனரேஷன் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் லீட் பண்ணுவாங்க. தட்ஸ் ஆல்.